கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ் ஸ்ரீநகர், வேளச்சேரி, கோபேட் மற்றும் திருவள்ளூர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கனமழை பெய்து வரும் நிலையில் கடல் சீற்றமாக காணப்படுகிறது. இதையடுத்து மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ரவி. வணக்கம் ரவி. மீனவர்கள் எத்தனை நாட்களுக்கு கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டிருக்கிறார்கள்? தற்போதைய நிலவரம். வணக்கம் கருமொழி. தென்மேற்கு வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகத்தில் உள்ள கடலோர மாவட்டங்களில் பலத்த மழை பெய்யும் என சென்னை வானிலை நிலையம் அறிவித்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் மற்றும் அதனை சுற்றியுள்ள அனுமந்தை, முதலியாச்சாவடி, ஆரவில், சிந்தராயன்குப்பம், கோட்டக்குப்பம், கண்டமங்கலம், பள்ளிப்புப்பட்டு, மண்டகப்பட்டு, வானூர், திருச்சிற்றம்பலம், தைலாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று இரவு முதல் தற்போது வரை கனமழை பெய்து வருகிறது. மேலும் மழையின் காரணமாக மொரட்டாடி சுங்கச்சாவடி பகுதியில் சாலைகளில் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரிவிட்டவாறு ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் ஆரோவில் பகுதியில் பெய்து வரும் கனமழையால் சர்வதேச நகரமாக ஆரோவிலுக்கு செல்லும் பாதை முற்றிலுமாக நீரில் மூழ்கி பாதைகளில் நீர் தேங்கி ஓடுகிறது. கார் பார்க்கிங் மற்றும் தெருக்களில் வெள்ள நீர் ஆர்ப்பரித்து ஓடுகிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள கடலோர பகுதிகளான 19 மீனவர்களை கிராமத்தைச் சேர்ந்த மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. மேலும் கடந்த ஆண்டு இறுதியில் பெய்த கனமழை தமிழகத்தை திருப்பி போட்ட நிலையில் தற்போது பெய்து வரும் கனமழை காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிப்படைந்துள்ளது. கனிமொழி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.